வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையாக டீ கூட ஒரு ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைக்கு டக்குன்னு யோசிக்கிற டயத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் பொரிய வச்சு செஞ்சு கொடுக்கலாங்க. அருமையாக இருக்குங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க, யாருமே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இன்றைக்கி அந்த மாதிரி நம்ம பொரிய வச்சுட்டு டக்குன்னு நம்ம செய்ய போகிறோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டு பண்ணுங்கள். நமக்கு இன்னொரு சேனல் லஞ்ச் மனு சேனல் இருக்குங்க, தேவிஸ் கிச்சனு. அதில் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு காம்போ, டின்னர் ரெசிபிலாம் கொடுத்துட்ருக்கேன். அதையும் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டு பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடாகட்டும். இப்போ கடாய் சூடானதும் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. 2லேருந்து 1.5 போதும். எண்ணெய் சூடானதும் கடுகு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன். இப்போ கடுகும் உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் கொஞ்சம் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ வேர்க்கடலையும் நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக 2 வத்தல் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, ஒன்றும் பாதியமாக இடித்த பூண்டு ரொம்ப நச்சு எடுத்துடக்கூடாது, இடிபடணும் அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ நம்ம லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலந்து விட்டாலும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் புளி பேஸ்ட்டு நல்ல திக்கானதை எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிம்மில் போட்டுக்கிறோன்னா போட்டுட்டு அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1 கப் பொரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஏற்கனவே நமக்கு பொருளில் உப்பு இருக்கும், அதனால் உப்பு தேவையில்லை. இப்போ கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அந்த சட்டி சூட்டிலே நம்ம கிண்டி எடுத்தால் போதும். ஒரு சட்டுன்னு ஒரு ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு ஈவினிங் டயத்தில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். சாப்பிட்றதுக்கு எதுனாலும் சாப்பிடணும் போல் இருக்குது, கடைக்கு போகலைன்னா இந்த மாதிரி வீட்டில் எதனாலும் இருக்குது பொரி இருந்துச்சுனாக்கா அவ்வளோதாங்க. நம்ம எல்லாம் மிக்ஸ் ஆனால் போதும். அந்த சட்டி சூட்லேயும் அருமையான ஒரு ஸ்நாக்ஸ். 10 நிமிஷம் கூட எடுக்காதுங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைகளுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் கேட்டால் இந்த நிமிஷம் யோசிக்காமல் டீ கூட வச்சு கொடுங்க, செஞ்சு அழகாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டு பண்ணுங்கள். தேங்க்யூ.